அஸ்ஸலாமு அலைக்கும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை, யுத்தம். இதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பீத்தி கொண்டிருக்குது. இந்த டொனாட்டோவும் இருக்கிறானே, அவனெல்லாம் ஒரு மனுஷனுண்டா. எப்ஸ்டீன் பாயில் மூடுறதுக்காண்டி அவன் என்ன செஞ்சிருக்கிறான் தெரியுமா? இப்படி ஒரு யுத்தத்தை கொண்டு வந்து ஒரு வயசான மனுஷனை இஸ்ரேல்காரனும் அமெரிக்காக்காரனும் சேர்ந்து கொண்டு போட்டு, அந்த சின்ன பிள்ளைகளையும் கொண்டு போட்டு, சின்ன பிள்ளைகள் இருக்கிற ஸ்கூலையும் அடித்து உடைச்சி போட்டு, எவ்வளோ செய்யலுமோ செஞ்சு கூட அந்த எஸ்பின் பாயில் மூடணும் மறைக்கணும். அவனெல்லாம் ஒரு மனுஷன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எஸ்பின் பாயில் எனக்கு இப்போ அதை பேசினதுக்கு தான் எனக்கு ஸ்ட்ரைக் வந்து நான் அதை பேசப்பட நினச்சி நான் இப்போ திருப்பி பேசுகிறேன் சொன்னால், இந்த சந்துருண்ட ஒரு நாய் ஒன்று இருக்கேன். நாய் நோம்பு நாளில் பேசப்படாது விடணும் நான் பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த சந்துருண்ட நாய் ஒன்று இருக்கு. நாய் ஒன்று இலங்கையிலேருந்து தப்பிச்சு ஓடிப்போன தருதலை உண்டாது. தருதலை பட்டாசு வெடிச்சு கொண்டாட போதாமட்டு போஸ்டர் போடுது. தருதலை அடைய தருதலை எஸ்பின் பாயில பற்றி பேசிட்டா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நாங்கள் வாய் துறந்தமண்டு வையே. நீ இப்போ பல பேர் கொந்தளிப்பீங்க. சரியா? நானும் ஸ்ரீலங்காவில் இருந்திருந்தான், நானும் வன்னியில் இருந்திருந்தான். சரியா? வன்னியில் இருந்து நான் படாத இக்கட்டெல்லாம் பண்ணிட்டு 2012 தான் இஸ்லாத்துக்கு வந்தேன். சரியா? 2012 தான் இஸ்லாத்துக்கு வந்தேன். 2012க்கு பிறகு இந்த 2006 இருந்து தொடங்கி 2008 எல்லாம் நடந்தது எல்லாம் இருக்கேன். கண் முன்னுக்கு அப்படியே இருக்குது. சந்திர இது உனக்கு கடைசி போனிங்க இருக்குன்னு பார்க்குறவங்க கொஞ்சம் அவன்கிட்ட மண்டை கடிக்கிறவன். அவனுக்கு நான் ஆட் பண்ணி போட்டாலும் அவன் பார்க்குறான் இல்லை, பார்த்தாலும் இருக்கே சத்தம் இல்லாமல் பூனை மாதிரி இருக்கிறான். அப்படித்தான் அவன்கிட்ட தலைவரும் இருந்தேன். சரியா? 2006 நாங்கள் பட்ட வேதனையும் காட்டுக்குள்ள ஒளிஞ்சு கொண்டு இருந்ததும் எல்லாம் வீணாம். இந்த நோன்பு நாளில் வீணாம்னு பார்க்குறேன். சரியா? இந்த சந்துரு எருமை இனவாத நாய். சரியா? மரியாதையாக சொல்கிற. சரியா? ஒரு வயசான மனுஷனை கொண்டு சொல்லி உலக நாடுகளே கொந்தளிக்குதுடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தூ நாயே. நீ இங்கேருந்து கள்ளக்களவா ஓடினான்னு சொல்லுமே லைண்டுச்சுன்னா நீ வந்து பயங்கரவாத சட்டத்தில் இல்லை, நாட்டுக்கு வரத்தான் வேணும். நீ யூடியூப்பர் மாதிரி ஒழுங்கா செய்யி. நீ எங்கடா இஸ்லாமிய மக்கள்கிட்ட பிரச்சனை கொண்டு போகுது, அதில் ஒரு மயிரை பிடுங்கி இதுண்டு பார்த்துக்கூட போல நீ. ஆடா நீ சரியான ஒரு ஆம்பளை, சரியான நீ ஒரு மீசை வச்ச ஆம்பளை, சரியான ஒரு அப்பனுக்கு பிறந்த ஆம்பளைன்னு சொன்ன எப்ஸ்டீன் பாயில பற்றி பேசி அதில் புல் விளக்கத்தை போடு. அந்த உண்டு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் அவன் போட்டிருக்கிறான் வீடியோ. அவனை எத்தனை வீடியோ இருக்குது. சின்ன பிள்ளைகள்கிட்ட மாமிசத்தை தின்னுருக்கான் பரதேசி. அதை பற்றி பேசி அதை பேச துப்பில்ல மானங்கட்ட பரதேசி சந்துரு. நீ இனவாதம் கக்கிற மூதேவி. ஸ்ரீலங்காவில் இந்த ஓடி போய் விளையாட்டில் இருந்துட்டு சீமானுக்கு வாழ் பிடிக்கிறான். சீமானே கச்சத்தீவை இந்தியாவுக்கு எடுத்து கொடுக்கணும்னு நினச்சவன். சீமானே கச்சத்தீவை இந்தியாவுக்கு எடுத்து கொடு. ஸ்ரீலங்காட்ட இருக்கிற கச்சத்தீவை இந்தியாவுக்கு தான் வேணும்னு சொன்னவன். ஒரு காலகட்டத்தில் இருக்கி அவன் பேசின வீடியோ எனக்கு அனுப்பினாங்க கொஞ்சம் பேர். ஒரு காலகட்டத்தில் அவன் வந்து ஒன்று தலைவரையே தீவிரவாதின்னு சொல்லி பேசினவன். அவனுக்கு கொடி பிடிக்கிறான், நீ அவனுக்கு கொடி பிடிச்சிட்டு நீ இந்தியாவில் போய் உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையாடா? உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லையாடா? அங்கே போய் ஒளிஞ்சு நின்று கொண்டு இங்கே ஸ்ரீலங்காவுக்கு எதிராக கொடி பிடிக்கிறதும், சீமானுக்கு எதிராக சீமானுக்கு ஆதரவாக கொடி பிடிக்கிறதும். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு வீடியோ வரும் சந்துரு நாய். சரியா? நீ நினைக்காத. நானும் வன்னியில் இருந்து வந்தான், வன்னி மாவட்டத்தில் இருந்து வந்தேன். 2012க்கு பிறகு தான் நான் தென் மாவட்டத்துக்கு வந்தேன் இஸ்லாத்துக்கு மாறி. சரியா? என் குடும்பம் நல்லா பாதிக்கப்பட்டது தான். இதெல்லாம் கதைக்க வலிக்கிட்டேன்னு சொன்னால் ஐநா சபையில் அந்த காணா போடுவங்களோட பேர் பட்டியல் இருக்குதே, அதுகள் பேசாமல் விட்டுருவாங்கன்னு சொல்லி போட்டு தான் நாங்கள் பொத்தி அடக்கி வாய்ச்சி கொண்டிருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, என்ன பிறகு ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு பின்னுக்கு இருக்கிறாங்க. அப்படி என்ன எங்களோட குடும்பம் மாதிரி பாதிக்கப்பட்டவங்க. சரியா? மிச்சம் தேவையில்லை, மிச்சம் ஆடாத சந்துரு. ஆடை வலிக்கிட்டியோ? நான் ஆடை வலிக்கிட்டோன்னு மாறுபக்கம். சரியா? நீ இந்த ஐடியில் எத்தனை ஐடி போனாலும் சரி, எத்தனை நடந்தாலும் சரி, நான் பார்த்துக்கொள்வேன். மரியாதையாக செல்கிற இனவாத கருத்துக்களை நிப்பாட்டிட்டு உண்ட பாட்டில் இருந்தான்னு சொன்னால் உனக்கு நல்லா. சரியா? இந்த சந்துரு நாய்க்கு இதை ஷேர் பண்ணிக்கிறோம். இது சகர செஞ்சுட்டு இருக்கேன். 4:30 அவன் வீடியோ போஸ்டர்கள் அது எழுதுல பார்த்துட்டு தான் இதை போடுறேன். அவன் பட்டாசு வெடிச்சு கொண்டாட போகிறான். உலக நாடுகளை கண்டந்தளிக்குது. 86 வயசு வயசான மனுஷனை கொண்டது, சின்ன பிள்ளைகளை கொண்டதும் ஒரு சாதனையாடா. அது ஒரு நாடு இல்லைடா, 2 நாடு சேர்ந்து கொண்டு போட்டு அதெல்லாம் ஒரு சாதனையாடா. எஸ்பின் பாயில மூடி மறைக்கிறதுக்காண்டி தொடங்கின யுத்தண்டா இது. நீங்களாம் ஒரு மனுஷர், வெக்கம் இல்லை. அதை விட இருக்கியா தமிழக கடற்பரப்புக்கு போகலன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. நான் அந்த இதுக்குள்ள அந்த பிரச்சனைகள்லாம் நின்னேன், பேச வெளிக்கிட்டேன்னு வையே. நான் இந்த சில காரணங்கள் என்ன சொன்னாருக்கு, ஐநா சபையால் வந்து இந்த காணா போடுவர்கிட்ட பேருகளை இப்போ கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பேசுகிறாங்க. அதுக்கும் இல்லாமல் போயிருமன்றதுக்கு அடுத்து நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம். எங்களோட பொறுமைக்கும் இல்லை இருக்குது. கொஞ்சம் மரியாதை நடந்தாண்டா எல்லாத்துக்கும் நல்லா. சரியா? சொல்லிட்டேண்ணா. இந்த சந்துரு நாய்க்கு 7 முடிச்சுன்னா இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.